நான் வின் பண்ண பிக் பாஸ் சீசன் 6ல டைட்டில் வின்னரான எனக்கு கொடுத்த 50 லட்சம் ரூபாயில நேர் பாதி 25 லட்சம் ரூபாய் கொரோனாவால் பெற்றோர்களை பாதிக்கப்பட்ட என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் இஸ் கிவிங் பேக் டு தி சொசைட்டி. நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் பண்றது 1% கூட ஈடாகாது. வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? தமிழ் உறவுகளுக்கும் என்ன இத்தனை வாரம் நாமினேட்டாக என்ன ஜெயிக்க வச்ச என்னுடைய தமிழ் இல்லங்கள் வாழும் எனது அன்பு உள்ளங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்னதான் சொல்லும் செயலும் ஒன்றானாலும் உலகின் தலை சிறந்த சொல் செயல். நான் என்னுடைய செயலை செயல் வடிவத்தில் காட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் இந்த 25 லட்சம் ரூபாய் நான் ஓபன் பண்ணி என் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கொடுப்பேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. என் அடுத்தடுத்த என் வாழ்க்கையில ஒரு முயற்சிக்கும் நீங்க துணை நிற்பீங்க அப்படின்ற அதீத நம்பிக்கையுடன் பெருநம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். நான் சொல்றதுதான், நான் வீழ மாட்டேன், வீர் கொண்டு எழுவேன். ஏனென்றால் நான் திமிறி எழும் தமிழன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னதான் என்ன பத்தி பேசினா கூட எதையுமே வாங்கினா அசீம் அப்படி பண்ண மாட்டான், அவன் அந்த வீட்டுல இருக்க தகுதியானவன் நினைச்சு எனக்கு ஓட்டு போட்ட என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த எளிய தாயின் மகன் அசீமின் நன்றி கலந்த வணக்கங்கள். இல்லை, என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நாங்கள் சிவன் தான் நாங்கள் நினச்சோம். சிவன் வந்தால் நல்லா இருந்திருக்கும். பிக் பாஸ் சீசன்லேயே ஒரு புதுசாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்க. எந்த பயனும் இல்லை. இல்லை, எங்களுக்கு நாங்கள் உள்ள கண்டஸ்டன்ட் இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு பெருசாக தெரில அது. ஏன்னா அவர் உள்ள பயமாக டாஸ்க்லாம் ஆடவே இல்லை. இன்னொருத்தவங்க வச்சு அவர் ஆடினார் தவிர அவர் பெருசாக ஆடலை. உங்கள் கிளாஸ் வைக்கலாமா? அசீம் யூஸ்வலாக வந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அது வெற்றியாக கன்வெர்ட் ஆகும்போது, அது வெற்றினா அது வெற்றியா நான் சொல்லலை, ட்ரோஃபியாக அது ஒரு அங்கீகாரமாக அது கன்வெர்ட் ஆகும்போது சொசைட்டில இப்படியான விஷயத்துக்கு வெற்றி கிடைக்குமா? எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. That's my friend for you. போராடாம போகவும் மாட்டான், தாகவும் மாட்டான். மரியாதை, கௌரவம், பயம்லாம் சொல்லி வர்றது இல்ல, தானா வர்றது. ஒரு கவர்ந்துச்சு தட்டுக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. பீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வரா. வரும்போது தர்றேன். இதுக்கு வேற போராடணுமா சார்? தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டான்?